தோனியை பார்த்தோம், ஜெயிச்சிட்டோம், ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறோம். இந்த மேட்ச் ஆர்சிபி கூட ஆர்சிபி கோலி எல்லாம் ஈஷா கப்பு நம்மதே காலி. சூப்பராக இருந்துச்சு மேட்ச். தோனிக்காகவே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து அவர் அடிச்சாரு பாரு. தோனிக்கு பாட்டு சூப்பரா போட பொட்டு வச்ச தங்க கோடம் வேற மாதிரி ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. ரச்சின் தான் ப்ரோ கொஞ்சம் பிடிக்கல. அவரு 6 அடிச்சு தலையடிக்க விடல. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஈஸியாக முடிக்க வேண்டியது கொஞ்சம் ப்ரோ அடிக்கிற அடியில தாரத்தை படிகள் கிழிந்து விடும். அந்த ஆர்சிபி ஈசாலா காய்ஸை பிரிக்கிறோம் ப்ரோ. வந்து பாருங்க ஸ்டேடியம் போங்க எல்லாரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்கிற அடியில அடுத்த 2 வருஷத்துக்கு பார்ப்போம். மேட்ச் பட்டையை கிளப்பிருச்சு. தோனி சூப்பராக பண்ணார். நல்லா என்ட்ரி பட்டையை கிளப்பிருச்சு. ஆர்சிபி ஆகுது டுபாக்கூடாது. அவங்க தூக்கி குப்பையில் போடுங்க. அதில் ஒரு டீமே கிடையாதுங்க. அடுத்து பொட்டலை கட்டுற அவங்கள பாருங்க. என்னாச்சு ஜெயிக்கிற சிஎஸ்கே தோனி. சூப்பராக இருந்துச்சு. அது ஹோம் கம்மிங் மேட்ச். இது ஃபஸ்ட் மேட்ச். டோனி வந்து ஃபீல்டில் இல்லைன்னா ஃபுல்ஃபில்லே ஆயிருக்காது. பட் ஆனால் டோனியை ஹோம் கிரவுண்டில் பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. செம்ம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் ப்ரோ. அதெல்லாம் வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு எம்எஸ்டிஎன் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். சவுண்டு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக ஜட்டுவோட விக்கெட்டெல்லாம் வந்து செலிப்ரேஷனில் தான் எல்லோரும் பார்த்தாங்க. பிகாஸ் அப்போ தான் டோனி உள்ளே வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ பிகாஸ் கேப்டன் அவர் வந்து கூலாக மெயின்டைன் பண்ணார். அண்ட் தென் ஹாஃப் செஞ்சுரியெல்லாம் ரியலி கூஸ் பம்ப்ஸ் தான். It was a very good match and Mumbai played well. Of course CSK won but Mumbai played well. சூப்பராக இருந்தாங்க. தோனியோட என்ட்ரி எப்படி இருந்தது? சவுண்டு மாசா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுடா. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. இன்னைக்கு எங்கிட்டே இல்லை. அவ்வளோதான். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. நாங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ் ப்ரோ. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆர்சிபி ஃபேன்ஸ் ப்ரோ. ஆர்சிபி பயங்கரமாக கம்பேக் ஆகிருக்கு. பாருங்கள் சிஎஸ்கேவும் ஆர்சிபி தான் ஃபைனல் சென்னை தான் ப்ரோ. இந்த தடவை ஆர்சிபி தான் ப்ரோ. சாலா கப் நம்தே ப்ரோ. பார்த்துக்கோங்க ப்ரோ. தலை தரிசனத்துக்காக தான் வந்தேன். கடைசியாக தலை வந்தது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாச்சு. என்ன ஒரு சின்ன ஒருத்தனா லாஸ்ட்டாக தலை ஃபினிஷ் பண்ணியிருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன். ரச்சின் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. எனிவேஸ் சென்னை வின் பண்ணது ஹாப்பி தான். ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு இவங்க எப்போதுமே மும்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேட்ச், அதுக்கப்புறம் தான் அவங்களோட விஸ்வரூபத்தை காட்டுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி ஹார்டிக் இல்லை, பும்ரா இல்லை, இவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி போன தடவை வந்துட்டு இது பண்ணனால இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் பேனு. அடுத்த மேட்ச்லேருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ பார்த்தீங்களா, இன்றைக்கி கூட பார்த்தீங்களா ருச்ராஜ் வந்துட்டு எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணி தராது தவிர ஒரு ஃபினிஷராக இருக்க மாட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தனா கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும் நம்புகிறோம். இந்த தடவை இருக்குது. அதாவது ரிவெஞ்சுன்ட்டு இல்லை, அவங்க வந்துட்டு தற்குறித்தனமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் நம்ம டீசெண்டாக வச்சு அழகாக செஞ்சு விட்டு போவோம். 28 பார்த்துக்கலாம். தலை என்ட்ரி தான். தலை எதுவுமே இல்லை. தலை என்ட்ரிக்கு தான் எல்லாமே. முடிங்க நீங்கள் முடிங்க. தோனி வந்தது நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா எல்லோரும் உள்ளே வந்து V1 டோனினாங்க. என்னென்னா அவரு மேட்சை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எய்ம் பண்ணுறாங்க. பட் விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கிறத பற்றி கவலைப்படுறது இல்லை. மும்பை இந்தியன்ஸ் ப்ரோ நல்லா ஜெயிச்சு. நல்லா ஓகே. என்னாச்சு மேட்ச்? இன்னைக்கு மேட்ச் தோத்துறாங்க. பட் போகும்போது நல்லா 11 காம்பினேஷன் செட் ஆகும்போது கன்ஃபார்மாக கப்பு ஜெயிப்பாங்க. நம்ம தான் சென்னை ப்ரோ. நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஹர்திக் பாண்டியா இல்லை, ஜஸ்பீத் பும்ரா வந்து இல்லை. நல்ல காம்பினேஷன் செட் ஆகலை. இங்கே ஸ்பின் ட்ராக்னால ஸ்பின் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஓகே. இந்த வருஷம் கேப்டன்சி சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஹர்திக் பாண்டியா ஐசிசி வினிங் டீம் ப்ரோ. ஆல்வேஸ் மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோனியோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் தர மாதிரி இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அஸ்வின் தான் பேடப் ஆயிருந்தாங்க. தோனி வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்த மேட்ச் இந்த ஆர்சிபி கேமில் காட்டுவோம், ஃபேன்ஸ்குள்ளே சண்டை வேண்டாம். மொதல் மேட்ச் எப்பயுமே மாப்பிள்ளை சாமி கொட்டுருவார். அதே மாதிரி விட்டாங்க. பேட்டிங்கில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இன்னும் ஒரு 10-15 ரன்ஸ் அடிச்சிருந்தா மேட்ச் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஏதோ அப்படி இப்படி பண்ணி ஒரு 10-15 ரன்ஸ் இருந்தால் ஃபைட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போல்ட் ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நினச்சோம். வெயிட் பண்ணுவோம். இன்னும் 13 மேட்ச் இருக்குல்ல. கண்டிப்பாக இது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான ட்ராக்குமே கிடையாது. பார்த்தப்பையும் அப்படி தான் தெரிஞ்சது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரன் போச்சு நிறைய. ஸோ அப்கமிங் மேட்ச் இது பார்த்தா ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு. ஓகே தான் ப்ரோ. கம்பேரிட்டிவ்லி பிக் பிளேயர்ஸ் இல்லை. அதுலேயே வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணதே பெருசு தான். நான் ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமே தோத்துறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ருத்ராஜ் கைக்வாட் பேட்டிங் ஆகிட்டு இருந்தேன். பட் மேனேஜ் பண்ணாங்க, புல் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் அது தெரிஞ்சது ஃபார்ச்சுனேட்டாக ஜெயிக்க முடியாதுன்னு. ஏன்னா ரொம்ப ஈஸி மேட்ச் அவங்களுக்கு. ரன் இருந்துச்சு, நல்ல செட்டில்டு பேட்ஸ்மேன் இருந்தாங்க. சிஎஸ்கே சூப்பர் ப்ரோ. அதனால் நாங்கள் வந்தது
ஃப்ரான்ச்சைஸை சப்போர்ட் பண்ணணும்னு. ஸோ ஹாப்பி தான். இன்றைக்கி அவங்க பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட் ஒன்லி. பெரிய நேம்ஸ்லாம் மிஸ் ஆகியும் இவ்வளோ ஃபைட் கொடுத்தது வாஸ் குட். ரோஹித் சர்மா டக் அவுட். அதுதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட். அவரை பார்க்க தான் வந்தோமே. தலைவர் 2 ICC ட்ராஃபி ஜெயிச்சுட்டு திரும்ப வந்திருக்கா. ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் வந்தார் போயிட்டாரு, அவ்வளவுதான். அதுதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரோஹித் சர்மா ஆடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். மும்பை ஜெயிக்கலனாலும் ரோஹித் சர்மா ஆடி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு தான். ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வரணும் ஆக்சுவலாக. அப்போ தான் மும்பைக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கப்பு ஈசாலா கப் நமது. இந்த கப்பு கண்டிப்பாக RCB தான் ப்ரோ. ஹர்திக் பாண்டியா இல்லை ஆப்வியஸ்லி, அண்ட் பும்ரா ஆல்சோ இல்லை, 2 மெயின் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் நல்லா ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க, டைட் பண்ணாங்கல்ல, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு மேட்ச்சு. ஸோ இட்ஸ் குட் ஃபைட். ஓப்பனிங்கில் அங்கே பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஹர்திக் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ராபின் அந்த புது பையனால கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. பட் அடுத்த வாரம் இதே கிரவுண்டில் போடுறோம். தேதி பொருள் எடுத்து அவனே போடுறோம். ரிவெஞ்ச் எல்லாம் இல்லை. இந்த வாட்டி கடப்பாறை மும்பை ஓட போன வாட்டி பெங்களூர்ல அடிச்சோம், இந்த வாட்டி சென்னையில் வந்து அடிக்கிறோம். அடிங்கண்ணா பார்க்கலாம். எங்க ஏரியாடா இது? உங்க ஏரியா டி நகர் போய் சொல்கிறேன். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் மும்பையில் எல்லாமே புது பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. கடைசியில் டோனி வரமாட்டார எதிர்பார்த்தா கடைசியில் வந்துட்டார். ஸோ டோனி வந்ததால் சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த மேட்ச் RCB கூட ரிவெஞ்ச் இங்கே இல்லை ப்ரோ, அது பெங்களூரில் தான். இங்கே நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அவங்க ஏரியாவில் அடித்தா தான் நம்ம கரெக்டு. நம்ம ஏரியாவில் நம்ம அடிச்சு செத்த பாம்பு பொட்டு வச்ச தங்க கூடம் போட்டுருந்தாங்க. வேற லெவல் என்ட்ரியாக இருந்துச்சு. அதை எதிர்பார்த்தா வந்தோம். அதே மாதிரி இருக்கு பூர்த்தியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ரிவெஞ்ச் இருக்குது. இதோட கண்டிப்பாக செஞ்சுருவோம். போட்டோட இதோட கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தோனி பார்க்குறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால மேட்ச் CSK தான் ப்ரோ. ரோஹித் சர்மா ஆடல ப்ரோ. இன்னைக்கு ஆடி இருந்தா ஜெயிச்சிருப்போம் ப்ரோ. ரோஹித் சர்மா ஆடி இருந்தா டக் அவுட் ஆயிட்டாரு. அவன் டக் அவுட் ஆயிட்டாரு. அதான் ப்ரோ, பும்ரா இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல ப்ரோ. இந்தியன் கேப்டன் அதனால நாங்க விட்டுட்டோம் அவரை. அவ்வளவுதான். அவரை பிடிக்கும். ஆனா பையன் எம்ஐனால கலைக்காம முடியல. மேட்ச் RCB கூட. அடுத்த மேட்ச் RCB பார்க்குறோம், அதுலேயும் ஜெயிக்கிறோம். ஈசாலா கப் கிங் கோலி தான் ப்ரோ. கிங் கோலி எப்பவுமே CSK தான் ப்ரோ. கோலி இவனே CSK ஹேட்டர் தான். எம்ஐ சப்போர்ட் இல்ல, CSK ஹேட்டர். சச்சின் பாய்ஸ் ப்ரோ, சச்சின் பிராய். ஏன்னா எப்போவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் ஓவரில் தான் அடித்து ஜெயிப்பாங்க. அதே போல் இந்த நகரமும் பண்ணாங்க. நல்ல டீம் இருக்குங்க நம்மக்கிட்ட. அதனால் மும்பை இந்தியன்ஸ்லாம் அவங்களுக்கே சலிச்சு போச்சு. எத்தனை தடவை தான் அவங்களே அச்சின்னு இருக்கிறது. 2022லேருந்து அச்சின்னு இருக்கோம் மும்பை இந்தியன்ஸ். நம்ம கடைசி 5 மேட்சை நம்ம தான் வின் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாம் ஒரு டீமே கிடையாது. அடுத்தது RCB தலைவன் விராட் கோலி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அவருக்கு இருக்கு RCBக்கு கப்பு இருக்குது அவங்களுக்கு. சூப்பர், நெவர் சீன் லைக் தட் எனி டே. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். CSK சூப்பராக விளையாடுங்க தலைவா. ஆல் தி பெஸ்ட் தலைவா. தலைவர் 2 பால் ஆனார், ஒரு ரன் அடிக்க தலைவர். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தலைவா. என்ட்ரி அருமையாக இருந்து தலைவா. ஏஞ்சி நான்லாம் கை தட்டி ஆரவாரம் பண்ண தலைவா.